கட்சியை தொடங்குறதுக்கான காரணம் என்ன சார்? எந்த நம்பிக்கையில் நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீங்க? அரிநாடார்னா யாரு? அரிநாடார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணினாரு? நாடார்கள் நாட்டை ஆண்டவர்கள். கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மேம்படுத்தப்பட்ட சமூகத்துல தான் நாங்க இருக்கிறோம். ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. வரலாறத்தான் நாங்க சொல்றோம். நாடார் சமுதாய மக்களுக்கு பாதிப்புகள் வரும்போது நாடார்களால் நான், நாடார்களுக்காகவே நான். அப்ப மற்ற சமூகத்தினரோட வாக்குகள் வேண்டாமா சார் உங்களுக்கு? பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நாடார்களுக்கு ஒரு சீட்டு கூட திமுக கட்சி வழங்கல. நாடார்களை ஒதுக்குறாங்க. பனங்காட்டுப்படை கட்சியில இருந்து விலகுனதுக்கான காரணம் என்ன சார்? நீங்க உள்ள இருக்கிறப்போ உங்களுக்கு பெருசா ராக்கெட் ராஜா அவர்கள் உதவல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பிரிவு ஆயிருச்சு, ஒரு வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிருக்கிறோம். அவங்களும் நம்மளை வேண்டான்னு சொல்லி நான் சிறையில இருக்கும்போதே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கூட்டணி அமைக்கிறதா இருந்தா யாரோட கூட்டணி அமைப்பீங்க? கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்ல 2026 இந்தியா மட்டும் இல்ல, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில கூட அரிநாடாரோட பிரச்சாரங்கள் இருக்கும். அரிநாடாரும் வாக்குக்குன்னு பணம் கொடுத்திருந்தா இந்நேரம் சட்டமன்ற உறுப்பினராகி நான் சட்டமன்றத்துல குரல் கொடுத்திருந்திருப்பேன். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். பனங்காட்டுப்படை கட்சியிலிருந்து விலகி சத்திரிய சான்றோர் படைன்னு ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிற அரிநாடார்னு அழைக்கப்படுற அரி கோபாலகிருஷ்ணன் தான் நம்மளோட இன்னைக்கு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சத்திரிய சான்றோர் படைன்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறீங்க. அந்த கட்சியை தொடங்குறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை மேடம், குறிப்பா எங்களோட நாடார் சமுதாயம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள், பாதிப்புகள், நாடார் சமுதாய மக்களுக்கு பாதிப்புகள் வரும்போது எங்கள் சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ, சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி, ஒரு சமுதாயத்தின் குரலா பதிவு பண்ணாம இருக்கிறாங்க. தொடர்ந்து அதை பதிவு பண்ணாமலே இருக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அரசியல்ல ஒரு விழிப்புணர்வு வேணும், எல்லாருக்கும் அரசியல்ல அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட சத்திரிய சான்றோர் படைங்கிற ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறேன். ஒரு பதநீர் இறக்குறதுக்கோ அல்லது கல் இறக்குறதுக்கோ கூட அரசாங்கம் தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலகாலமா எங்க சமூகத்திலிருந்து எல்லா ஆட்சியாளர்கள்ட்டையுமே கோரிக்கையா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கல்லை இறக்குறதுக்கு அனுமதியை கொடுங்க, கல்லை இறக்குறதுக்கு அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி. ஆனா எந்த அரசாங்கமும் செவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா போன்ற எல்லா மாநிலங்கள்லையும் கல்லை இறக்கி விற்பனை செய்வதுக்கு எல்லாமே அனுமதி கொடுக்குது. ஆனா எங்கள் நாடார் சமூகத்தை மட்டும் அரசாங்கம் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களோட சமுதாயத்தின் குரலா சட்டமன்றத்துல பேசும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வுகள் எல்லாம் கிடைக்குங்கிறதுனால எங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையா எங்களோட தொகுதிகளை மீட்டெடுக்கணும், நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகளில் நாடார்கள் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோட இந்த அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கு. ஓகே சார், இந்த கட்சியை பத்தி அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க லைட்டா தடுமாறுனீங்க கட்சியோட பெயர் சொல்லும் போதே. அது ஏன் சார் அந்த தடுமாற்றம், என்ன ஆச்சு அப்போ? இல்லைங்க, அதாவது நாங்க இப்ப தொடங்கி இருக்கக்கூடிய கட்சியே எங்களுடைய நாடார் சமூகத்துக்காக ஒரு அரசியல் அங்கீகாரத்துக்காக தான் தொடங்கி இருக்கிறோம். ஸோ அதுல நம்ம எந்த பேரை நம்ம செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி எங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அமைப்புகள் இயக்கங்கள் நடத்தக்கூடியவங்களை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இது இல்லாம எங்க கூட பயணிக்கக்கூடிய சமுதாய இளைஞர்கள், பெரியோர்கள் எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசித்தோம். குறிப்பா ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்சிகளை, நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்களை இதை வைக்கலாம் அதை வைக்கலாம்னு சொல்லி நிறைய பேர்களை பரிந்துரை பண்ணாங்க. ஸோ அப்ப எங்களுக்கு இதைத்தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த அறிவிப்பு கொடுக்கறதுக்கு சிறிது நேரமா முன்னாடி தான் நான் அந்த கட்சியோட பேரவே நம்ம முடிவு பண்ணணும். ஸோ முடிவு பண்ணும்போது உள்ளதுதான் அந்த சத்திரிய சான்றோர் படைங்கிறத பேஸ் பண்ணியே நிறைய முன்னேற்றம், அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால சொல்லும் போது ஒரு தடுமாற்றமே ஒழிய இது கட்சிக்கே உண்டான ஒரு தடுமாற்றமா யாரும் நினைக்க வேண்டாங்கிறது இந்த நேரத்துல கூறுகிறேன். இது இப்ப இந்த கட்சியை தொடங்கியிருக்கீங்க, இதுக்கு ஒரு சமூகத்தையும் சேர்த்து சொல்றீங்க. நீங்க ஒரு சமூகம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இல்ல மேடம், அதாவது இப்ப பொதுவா நான் இன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. அரிநடார்னா யாரு, அரிநடார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுனாரு, நாடார் சமுதாயம் சார்ந்து நடந்த இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளுக்கு அரிநடார் என்ன தீர்வை கண்டிருக்காருங்கிறது எல்லாருமே வந்து பொதுவா எங்க சமுதாயம் மட்டும் இல்ல, மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கூட தெரியும். சோ அப்ப நாடார் சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதியா அல்லது நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா அரிநடார் குரல் கொடுப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா நாடார்களால் நான், நாடார்களுக்காகவே நான் அப்படின்னு கூட என்ன நான் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். ஏன்னா பொதுவான ஒரு பிரச்சனைகளுக்கு எங்கதான் நான் வந்து ஒரு போராட்ட களத்திலேயோ ஆர்ப்பாட்ட களத்திலேயோ நான் நின்னால் கூட எங்களோட சமுதாயத்தின் குரலா பதிவு பண்ணணுங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லாம கொண்டு போகணும்னு நான் அப்ப நினைக்கிறேன். மற்ற சமூகத்தினரோட வாக்குகள் வேண்டாமா சார் உங்களுக்கு? எங்களோட சமூகத்திலேயே பிரச்சனைகள் நிறைய இருக்கு. எங்களுக்கான உரிமைகள் மீட்டெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. எங்க சமூகத்துக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட சமூக நீதியை காக்கக்கூடிய கட்சி திமுகன்னு நம்ம சொல்றோம். இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாடார்களுக்கு ஒரு சீட்டு கூட திமுக கட்சி வழங்கல. அப்ப நாடார்களை ஒதுக்குறாங்க. அப்ப நாடார்களோட வாக்கு தேவையில்லையா அப்படிங்கிறத மற்ற பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பாடத்தை புகட்டும் வகையில நாங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்களோட வாக்குகள் தானே தேவைப்படுது. குறைந்தது ஒரு 2 கோடி நாடார்கள் நாங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஜாதி வாரியா கணக்கெடுப்பை எடுக்க தொடர்ந்து நாங்க வலியுறுத்திக்கிட்டு வரோம். அரசாங்கம் செய்ய மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாடார்களை அரசியல்ல புறந்தள்ளுறாங்க, உரிய அங்கீகாரத்தை கொடுக்காம இருக்காங்க. அப்ப எங்களுக்கான உரிமையை நாங்க சட்டமன்றத்துல பேசணும்னா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகளில் நாங்களே எங்களோட கட்சி சார்பா நாடார் வேட்பாளர்களை நிறுத்தி நாங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துல பேசணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பனங்காட்டுப்படை கட்சியில இருந்து விலகுனதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல மேடம், அது வந்து குறிப்பா ஏற்கனவே கட்சியோட தலைவர் வந்து வேற யாரும் கிடையாது, எங்க சமுதாயத்தை சார்ந்தவர், அண்ணன் தம்பியா நாங்க பழகினவங்க தான். எல்லா குடும்பத்திலேயே கூட இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அது போன்ற ஒரு சில மன வருத்தங்கள் தான், அதனால பிரிந்ததுதான். பெரிய அளவுல சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சியாவோ அல்ல பெரிய பிரச்சனைகளோ அந்த மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. அந்த பிரச்சனைகளை கூட நான் மறந்து நான் என்னோட தனிப்பட்ட முறையில சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோட இந்த சத்திரிய சான்றோர் படைய துவங்கி இருக்கிறாங்க. இப்ப நீங்க சமீபத்துல ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க உள்ள இருக்கிறப்போ உங்களுக்கு பெருசா ராக்கெட் ராஜா அவர்கள் வந்து உதவல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஏன் உதவல? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் இந்த பிளவா? இல்லைங்க, அதாவது எல்லாருமே இந்த பிளவுங்கிறதே வந்து சமூகத்துல ஒரு அதிருப்தியா கூட இருக்கலாம். ஏன்னா ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அது பலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன பொறுத்த மட்டும் என்னன்னா, ஒரு பிரிவு ஆயிடுச்சு, ஒரு வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிருக்கிறோம். அவங்களும் நம்மளை வேண்டான்னு சொல்லி நான் சிறையில இருக்கும் போதே சொல்லியிருக்காங்க. சோ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே கூட நான் திரும்ப போகணும்னு கூட நான் நினைக்கல. நம்மளோட எண்ணம் என்ன? சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும், சமுதாய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும், அவங்களுக்கு கல்வி சார்ந்து ஏதாச்சும் ஒரு உதவிகளை செய்யணும், சமுதாயம் சார்ந்து அதாவது ஒரு மருத்துவ கல்லூரிகளோ அல்லது சட்ட கல்லூரிகளையோ துவங்குவதற்கு நாடார் சமுதாயம் சார்ந்த எவ்வளவோ மிகப்பெரிய சங்கங்கள் இருக்கு. அதெல்லாம் வலியுறுத்தி சமுதாய முன்னேற்றத்திற்கு நான் என்னால முடிந்த முயற்சிகளை மேற்கொள்ளணுங்கிறதுக்காகத்தாங்க இந்த சத்திரிய சான்றோர் படையை உருவாக்கி இருக்கிறேன். சமுதாய முன்னேற்றம்னு சொல்றீங்க, ஆனா அது ஏன் நாடார் சமுதாய முன்னேற்றம்னா எல்லாமே அடங்குனது தானே சார்? அது வந்து ஒரு கல்லூரி வர்றதோ ஒரு மருத்துவத்துறை வர்றதோ வந்து மற்ற நல்லதுக்கு தானே. நாங்க வந்து எந்த இடத்துலயுமே இந்த அரிநடார் வந்து மாற்று சமுதாயத்தவங்களை குறையாவோ அல்லது அவங்கள வந்து குறைத்து மதிப்பிட்டோ அல்லது அவங்கள வந்து அநாகரிகமாகவோ எந்த இடத்துலயும் நான் பதிவு பண்ணல. அதற்கான அவசியமும் கிடையாது. எல்லாரும் சமந்தான். அதுல வந்து அவங்க முன்ன இருக்காங்க, நாங்க பின்ன இருக்கோம், நாங்க முன்ன இருக்கோம், அவங்க பின்ன இருக்காங்கன்னு நான் நினைக்கல. எங்க சமூகத்துக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும், அதற்கான முயற்சியை நாங்க எடுத்திருக்கிறோம். அதற்காக ஒரு இந்த சத்திரிய சான்றோர் படையை உருவாக்கி அதன் மூலமா நாங்க நல்லது பண்ண போறோம். ஓகே சார், சத்திரிய அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன சார்? நீங்க என்ன அதுக்கு அர்த்தமா முன் வைக்கிறீங்க? அது என்ன? சத்திரியனா என்ன? அதாவதுங்க, நாடார்கள் வந்து நாட்டை ஆண்டவர்கள், போர் வீரர்களா போர் புரிஞ்சவங்க. அப்ப எங்க நாடார் இனத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சத்திரியர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரிதான் சான்றோருமே வந்து
கல்வியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், அதுல மேம்படுத்தப்பட்ட சமூகத்தை குறிக்கக்கூடியதுதான். சோ கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மேம்படுத்தப்பட்ட சமூகத்துல தான் நாங்க இருக்கிறோம். சோ அதுல எங்களோட சமூகத்தை குறிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சத்திரியரையும் சான்றோரையும் கொண்டு வந்திருக்கிறோம். படை அப்படிங்கிறது வந்து பொதுவா ஒரு போர்ஸா இருக்கணும். ஒரு ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் சரி, போராட்டமா இருந்தாலும் சரி, அந்த போராட்ட களத்துல, ஆர்ப்பாட்ட களத்துல படை வீரர்களா எங்களோட சமுதாய இளைஞர்கள் நிக்கணும். எங்க சமுதாயத்தை காக்கக்கூடிய படையா எங்களோட இளைஞர்கள் இருக்கணுங்கிறதுக்காக அந்த படையை சேர்த்து சத்திரிய சான்றோர் படைன்னு வச்சிருக்கேங்க. ஓகே சார், இப்போ சிம்பிளா வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, கரெக்டா? ஆனா அந்த வார்த்தை வந்து பயங்கர பேக்லாஷை சமீபத்துல பார்த்துட்டு வருது, இந்த ஆண்ட பரம்பரை அப்படின்றது. அது எப்படி நீங்க இது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபேமை வந்து இப்போ வாங்கிட்டு வர ஒரு பெயரை நீங்க வந்து கட்சிக்கு சூட்டி இருக்கிறது உங்களுக்கு வந்து அது லாபகமா அமையுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல இல்ல மேடம், அதாவது வரலாறத்தான் நாங்க சொல்றோம். நாங்க எந்த இடத்துலயும் வந்து இல்லாத ஒன்றை நம்ம சொல்லல. அதே நேரத்துல மாறுபட்ட மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்களை எந்த இடத்துலயும் நாங்க தரைக்குறைவா விமர்சனங்களும் நாங்க பண்ணல. எங்களோட வரலாறு, எங்களோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியத்தான் செய்யும். மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்குமே தெரியும் நாடார்கள் யாரு. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது அப்போதைய பாரத பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் வாயிலாவே எழுதியிருக்காங்க. சேர சோழ பாண்டிய வம்சாவளியினர் நாடார் சமூகத்தினர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கெஜெட்ல எழுதியிருக்காங்க. சோ அந்த மாதிரி எங்களுக்கு வரலாறு இருக்க போய்தான், அனைவராலும் ஏற்றுக்கொள்ள போய்தான் அதை நாங்க திரும்ப 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 அடுத்த சந்ததிகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போயக்கூடிய கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய இந்த சத்திரிய சான்றோர் படையோட கொள்கைகளை கூட நாங்க அதை வச்சிருக்கிறோம். அதாவது நம் வரலாறு அறிவோம், நாம் வரலாறு படைப்போம்ங்கிறது தாங்க எங்களோட தாரக மந்திரமா இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல கூற கடமைப்படுறேன். இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க இப்ப இந்த கட்சியில வந்து இந்த மாதிரி நீங்க எல்லாரும் மற்ற சமுதாயத்துக்கும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியில ஒரு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு மாதிரி ஏதாவது தருவீங்களா அப்படின்றது நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல மேடம், அதாவது இது வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய நாடார் சமூகத்துக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்துக்காகத்தான் நாங்க இதை தொடங்கி இருக்கிறோம். எல்லா சமூகத்திலையுமே அவரவர்கள் சமூகம் சார்ந்து பல தலைவர்கள் கட்சியை தொடங்கி இருக்காங்க, அமைப்புகளை தொடங்கி இருக்காங்க, இயக்கங்களை தொடக்கி இருக்காங்க, வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால ஒரு மாற்று சமூகத்துக்காரங்களுக்கு எங்க இந்த கட்சியில இணைந்துதான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் இல்ல அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுறேன். இப்ப இந்த கட்சியோட கொள்கைகள், உங்களோட கட்சியோட கொள்கை, பிரதான கொள்கைகள்னா என்னன்னு சொல்வீங்க? அதாவது மேடம், அது வந்து இப்ப எங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய மாநில மாவட்ட நிர்வாகிகளை இன்னும் நாங்க அனௌன்ஸ் பண்ணல. இந்த கொள்கைகளையுமே ஓரளவுக்கு நாங்க தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த கொள்கைகளை வந்து கொள்கை விளக்கம் சொல்றதுக்காகவே சென்னையிலேயே பத்திரிகையாளர் சந்திப்பு, அது மட்டும் இல்லாம மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்துறதுக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலேயோ அல்லது தென்காசி மாவட்டத்திலேயோ ஒரு மிகப்பெரிய அளவுல நாடார்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து, முக்கிய தலைவர்கள் அனைவரையுமே ஒன்றிணைத்து அந்த நேரத்துல கொள்கைகள் எல்லாம் கூறணும்னு நாங்க நினைச்சிருக்கோம். இதுக்கு கட்சியோட சிம்பிள் அண்ட் கொடிக்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அது என்ன என்ன சின்னம் கேட்டிருக்கீங்க? அதாவது கட்சிக்கு வந்து கலர் அப்படின்னு பார்த்தா ஊதா பச்சை. அது அதாவது எங்களுடைய சமூகத்தோட, எங்க சமுதாய மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடார் அவர்கள் எங்க சமூகத்துக்காக ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, கலரை உருவாக்கி கொடுத்திருக்காங்க, ஊதா பச்சைன்னு சொல்லி. சோ அந்த ஊதா பச்சை கலரை தான் எங்களுடைய சத்திரிய சான்றோர் படை கட்சியோட பேர்லயுமே வந்து அந்த ஊதா பச்சையை கொண்டு வந்துடுறோம். சோ கட்சியோட கொடியா அதுல அந்த கொடியில என்னென்ன சிம்பிள் வரணும் அப்படிங்கிறத மேல்மட்ட குழுவுல எங்களுடைய சமுதாய தலைவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிச்சு கூடிய விரைவில் நான் அறிவிப்பு கொடுத்து அதை அறிமுகப்படுத்துவேன்னு சொல்றேன். சத்திரிய சான்றோர் படை வந்து 2026ல என்ட்ரி கொடுக்குமா சார்? உறுதியா என்ட்ரி கொடுக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே வந்து எங்களுடைய கட்சியின் சார்பா வேட்பாளர்களை நிறுத்துவோம். அதுல விலை போகாம எங்களுடைய வாக்கு வங்கிகளை நிரூபிக்கிறது மட்டுமில்லாம வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சியையுமே இப்ப இருந்தே நாங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். கட்சியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போகணுங்கிற எண்ணங்களை அனைவருக்கும் எடுத்து செல்வோங்கிறதையும்
இந்த நேரத்துல கூற கடமைப்படுறாங்க. இப்போ 2026ல இப்போ பரவலா என்ன ஊடகத்துல பேசப்படுதுன்னா 2026ல அப்படியே இவர் களமிறங்கினாலும் என்ன நம்பிக்கையில வந்து களமிறங்குறாரு, என்ன நம்பிக்கையில ஒரு கட்சியை தொடங்கினாரு அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? எந்த நம்பிக்கையில நீங்க வந்து கட்சி தொடங்கி இருக்கிறீங்க? அதாவதுங்க, இப்ப நாடார் சமுதாயம் சார்ந்து எவ்வளவோ அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாரும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அந்த கட்சிகளையோ அமைப்புகளையோ இயக்கங்களையோ தொடங்கியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல போகாம ஒரு கட்டத்துக்குள்ளே முடங்கி நிக்கிறாங்க. என்ன சொல்லி வந்தாங்களோ அதை சிறப்பா செயல்படாம இருக்காங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஆனா நான் என்னுடைய பழைய காலங்கள் எல்லாம் நீங்க திரும்பி பார்த்தால் கூட சமூக வலைதளங்கள் மூலமா கூட என்னுடைய பேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், அது இல்லாம பொதுவான மீடியாக்கள் மூலியமா கூட நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கூட என்னுடைய செயல்பாடுகள் எல்லாருக்குமே தெரியும். நாடார் சமுதாயத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியா எவ்வளவு போராட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கிறேன். அந்தந்த போராட்டங்கள்ல எத்தனை போராட்டங்கள்ல நான் வெற்றி பெற்றிருக்கேங்கிறது முத கொண்டு எங்கள் நாடார் சமுதாய பெருமக்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் எடுத்த போராட்டங்கள்ல பெரும்பாலும் ஒரு 100 போராட்டங்கள் முன்னெடுத்திருந்தேன் அப்படின்னா குறிப்பா அதுல ஒரு 2-3 போராட்டம் வேணா இன்னும் வெற்றி பெறாம இருக்கு. மீதி எல்லாத்திலயுமே நான் வெற்றி தான் பெற்றிருக்கேன். அந்த போராட்டத்துல வெற்றி பெறாத போராட்டம் இன்னும் அதை நான் அந்த வெற்றிக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு சாத்தாங்குளத்துல தந்தை மகன் அப்பா மகன், அதாவது ஜெயராஜ் பென்னிக் அவங்களோட படுகொலைக்கு நீதி வேணும், அந்த படுகொலையை செஞ்ச கொலைகாரர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். அது இன்னைக்கு வரைக்கும் நடைபெறாம இருக்கு. அதாவது மாண்புமிகு நீதியரசர்களுக்கு இந்த இன்டர்வியூ மூலமா கூட ஒரு தாழ்மையான வேண்டுகோளா கூட வைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல சாத்தாங்குளம் தந்தை மகன் கொடூர படுகொலையை நிகழ்த்தின கொலையாளி காவலர்கள் அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனையை வழங்கணுங்கிறத இந்த நேரத்துல கோரிக்கை கேட்டுக்கிறேன். அதே நேரத்துல பிசிஆர் அப்படிங்கிற அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தால எங்கள் நாடார் சமுதாயம் மட்டுமல்ல பிற சமுதாய மக்களுமே வந்து பொய்யான வழக்குகளால இந்த பிசிஆர் தடுப்பு சட்டத்தை காவல் நிலையங்கள்ல பல காவல் நிலையங்கள்ல பொய்யா புனையப்பட்டு இருக்கு. அதனால எங்க சமுதாயத்தை சார படித்த இளைஞர் பெருமக்களே வந்து அந்த சட்டத்துல சிக்கி சிறைக்கு போய் அவங்களோட கல்வி போய் வேலை வாய்ப்புகளை பறிகொடுத்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால குறிப்பா மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த பிசிஆர் சட்டத்தை கொண்டு போயிட்டு தமிழகத்திற்கு இந்த பிசிஆர் சட்டத்தை தடை பண்ணணும்னு சொல்லி மாண்புமிகு பாரத பிரதமருக்கு தமிழக முதல்வர் கண்டிப்பா மாண்புமிகு பாரத பிரதமருக்கு வலியுறுத்தணும்னு சொல்லி கூடிய விரைவில் தமிழக முதல்வரை சந்திக்கலான்னு கூட நான் திட்டம் தீட்டி வச்சிருக்கேங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எம்எல்ஏ எம்பிஸ்லாம் வந்து நாடார் சமூகத்திலேருந்து வரணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்க நாடாரோட ஓட்டு மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு அரசியல்னா எல்லாத்தையும் கலந்தது தானே. ஒரு நாடார் சமூகத்தினர் பற்றி இவ்வளோ பேசும்போது அவங்களோட ஓட்டை மட்டுமே வச்சு ஒரு சீட்டை வந்து பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ அரிநாடார் வந்து கடலூர்லையோ அல்லது விழுப்புரத்துலையோ அல்லது விக்கிரவாண்டியிலையோ போட்டி போட்டா தான் அரிநாடாருக்கு வந்து வாக்குகள் கிடைக்காதுங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தொகுதியில ஒரு 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல பெரும்பான்மையா இப்போ ஒரு 1.5 லட்சம் வாக்காளர்கள் 1,75,000 வாக்காளர்கள் நாடார்களே இருக்கும் பட்சத்துல அங்க யார் ஜெயிக்கணுங்கிறத முடிவு பண்ணக்கூடியது நாடார்களா இருப்பாங்க. அந்த மாதிரி தொகுதிகளை நாங்க தேர்ந்தெடுத்து நாங்க நிற்கும் போது கண்டிப்பா நாடார்கள் வாக்களித்தாலே நாங்கள் வெற்றி பெற முடியும், சட்டமன்றத்தில் போய் நாடார்களின் பிரதிநிதியா குரல் கொடுக்க முடியும் அப்படிங்கறதான் எங்களுடைய நாடார் சமூகத்துக்கே நாங்க திரும்ப திரும்ப இதை நாங்க சொல்லிக்கிறோம். சரிங்க சார், அப்ப மொத்த தமிழ்நாட்டிலையும் எல்லா தொகுதியிலையும் நீங்க நிக்க போறது இல்ல அப்படிதானே? நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல அந்த மாதிரி நம்ம கணக்கெடுத்தால் கூட 35ல இருந்து ஒரு 40 தொகுதிகள்ல நாடார்கள் கண்டிப்பா நிக்க முடியுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு யார் முதல்வராகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா கூட எங்களுடைய நாடார் கட்சி விளங்கும் அப்படிங்கறதை இந்த நேரத்துல கூட கடமைப்படுறேன். அப்படி ஒருவேளை சார்
அப்படியே நீங்க உங்க கட்சி வந்து பிரதானமா வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். நீங்க யாரை வந்து முதலமைச்சருக்கு பரிந்துரை பண்ணுவீங்க? எங்களுடைய நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதுக்கான தீர்வுகளை யார் தாரன்னு சொல்றாங்க? எங்க சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு பனைமரத்துல இருந்து கல்லை இறக்கணும். இந்த கல்லை இறக்குறதுக்கு உடனடியா அரசாணை பிறப்பிப்போம்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு நாங்க சரின்னு சொல்லுவோம். இன்னும் எங்க சமுதாயம் சார்ந்து அமைச்சர் பெருமக்களை அதிகமா கொடுங்கன்னு கேட்போம். எங்க சமுதாயத்தான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடியவங்களுக்கு நாங்க முக்கியத்துவத்தை கொடுப்போம். அதுல யாரு பெட்டரா இருப்பாங்கன்னு நாங்க பார்ப்போம்ல. ஆனா இப்போதைக்கு ஒரு பர்சன் அந்த மாதிரி உங்க கட்சியில இல்ல, இவங்களை நம்ம சிபாரிசு பண்ணலாம், இவங்க முதல்வரா வரலாம் அப்படின்ற மாதிரி யாரும் இல்ல. எங்களை பொறுத்த மட்டும் வந்து பாரபட்சம் இல்லாம பார்க்கணும். அது வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க திராவிட கட்சிகள். சோ அப்ப நாடார புறக்கணிக்கிறாங்கல்ல, நாடார்களை புறக்கணிக்க கூடாதுல்ல, எல்லாரும் சமம்னு சொல்றாங்கல்ல. இல்ல சார், சமூக நீதினாலே வந்து எல்லாரையும் உட்படுத்தினது தானே. தமிழ்நாட்டுல 2 கோடி பேர்கிட்ட இருக்கிறோம் நாடார். அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு சென்னையிலே பெரும்பான்மையா நாடார்கள் இருக்கிறோம். சென்னையிலே பெரும்பான்மையா இருக்கும். அப்ப திமுக கட்சியில மாவட்ட செயலாளர்களை சென்னையில கொடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் நாடார் மாவட்ட செயலாளர்களை கொடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒட்டுமொத்தமா நாடார திமுக புறக்கணித்திருச்சு. அப்ப இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும்போது எங்கள் நாடார் சமுதாயம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்க கட்சி சார்பா போட்டி போடக்கூடிய நாடார் வேட்பாளர்களுக்கு ஒட்டுமொத்த நாடார்களும் ஒன்றிணைந்து தீர்மானித்து வாக்களிச்சுட்டாங்கன்னா, அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், மற்ற மத்திய கட்சியா இருக்கட்டும், தேசிய கட்சியா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பாடமாயிரும் இல்லையா? அப்ப நாடார புறக்கணிக்க கூடாது, நம்ம ஜெயிச்சா கூட நாடாருக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா? இனிமேலாவது வரும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு சரியான பாடமா கூட வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அமையுங்கிறத இந்த காணொலி வாயிலா கூட, இந்த இன்டர்வியூ வாயிலா கூட நான் கூறிக்கொள்ள கடமைப்படுறேங்க. சார், 2026ல வந்து ஒரு வேளை கூட்டணி அமைக்கிறதா இருந்தா யாரோட கூட்டணி அமைப்பீங்க? இல்ல, கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கண்டிப்பா சத்திரிய சான்றோர் படை நாடார்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சியா 2024ல களம் காணும். கண்டிப்பா நாடார்களின் பிரதிநிதியா சட்டமன்றத்துல இந்த அரிநாடாரே குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நாடார் சமுதாய மக்கள் உருவாக்கி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஓகே சார், இப்போ 2019ல வந்து நாங்குநேரி இடைத்தேர்தலுக்காக ரொம்பவே பார்ஷா இந்த சொகுசு கார் ஆடி BMW இந்த மாதிரி சொகுசு கார்ல எல்லாம் வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. அந்த மாதிரி ஏதாவது புதுசா பண்ண வாய்ப்பு இருக்கா 2026க்கு? இல்ல, 2026ல இந்தியா மட்டும் இல்ல, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில கூட அரிநாடாரோட பிரச்சாரங்கள் இருக்கும். அதே மாதிரி சத்திரிய சான்றோர் படை கட்சி பட்டி தொட்டி எங்கும் எந்த மாதிரி சிறப்பா களப்பணி ஆற்றுதாங்கிறத எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய வகையிலையும் அனைத்து அரசியல் கட்சிகளுமே வேந்து பார்க்கக்கூடிய வகையில எங்களுடைய பிரச்சாரங்கள் கண்டிப்பா இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல குறிக்கலாம். ஆனா இந்த மாதிரி பார்ஷான பிரச்சாரத்துக்கு பின்னாடி என்ன சார் ஆதாயம் இருக்கு அப்படின்னு, என்ன ஆதாயம் இருக்கு, என்ன பிளான், இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது 2019ல நடந்த ஒரு பை எலெக்ஷனை 2024ல ஒரு இன்டர்வியூல நீங்க கேக்கீங்க அப்படின்னாலே கூட, அப்ப நாங்க அந்த பிரச்சாரம் செய்த அந்த யுக்தி உங்களோட மனசுல படிஞ்சிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு அது செய்யும் போது அது காலத்துக்கும் அழியாத ஒரு பிரச்சாரமா இருக்கணும், பட்டி தொட்டி எங்கும் போய் சேரணும்ல. இந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது ஒரு புது விதமா ஒரு புத்துணர்ச்சியோட போகும்போது எங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கே ஒரு எழுச்சியா இருக்கும். இப்ப நார்மலா பிரச்சாரம் பண்றதுக்கும் ஒரு புது விதமா பண்ணும்போது அது ஒரு பேசும் பொருளாகும், ஒரு வித்தியாசமா திரும்பி பாக்குறாங்க, அது வாக்குகளாகவும் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பா அமையுது இல்லையா? சார், இது வந்து பார்ஷா பண்ணது வந்து எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க, ஆப்வியஸா அதை ஞாபகம் வச்சிருப்பாங்க தான். ஆனா இது வந்து எந்த வகையில மக்களை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது பயங்கர ஒரு எலைட்டான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஆனா ஏழை எளிய மக்களை வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணும்? இல்ல, குறிப்பா நாங்குநேரி பை எலெக்ஷனை பொறுத்த மட்டும் வந்து பை எலெக்ஷன் எடுத்துக்கிட்டாலே வந்து பணம் தான் விளையாடுங்க. அதே நேரத்துல வந்து நாங்க வந்து வாக்குக்கு பணம் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் நாங்குநேரி எலெக்ஷனா இருக்கட்டும், ஆலங்குளம் சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், வாக்குக்குன்னு அரிநாடார் ₹1 கூட நான் செலவு பண்ணல. ஒருவேளை அரிநாடாரும் வாக்குக்குன்னு பணம் கொடுத்திருந்தா
இந்நேரம் சட்டமன்ற உறுப்பினராகி நான் சட்டமன்றத்துல குரல் கொடுத்திருந்திருப்பேன். அரிநாடாரோட கைதே நடந்திருக்காது. அதுதான் நிதர்சனமான உண்மை. சோ வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது, நியாயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும், மக்களுக்கான பணியை சொல்லணும், மக்களுக்கு நம்ம பணியாற்றுவோங்கிற உண்மையை சொல்லணும்னு சொல்லிதான் நாங்க களத்துல நின்னோம். பட் ஓரளவு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நான் ஆலங்குளத்துக்கு போகுதும் சரி, தொகுதிகளில் இருக்கக்கூடிய பெரியோர்களே சொல்றாங்க, ஒரு சிலர் நாங்க கொஞ்சம் தவறு பண்ணிட்டோம், இன்னும் உங்களுக்கு நிறைய வாக்குகளை நாங்க கொடுத்திருக்கணும், கொடுத்திருந்தா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோங்கிறதையே பல ஊர்கள்ல பல பெரியோர்கள் சொல்றாங்க. ஏன்னா இளைஞர்களோட வாக்கை நாங்க வெகுவா கவர்ந்துட்டோம். பெரியோர்களோட வாக்குகளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த மாதிரி பார்ஷாவே பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலும் அது போய் ஏழை எளிய மக்களுக்கும் சேரும்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா பலர் இந்த தோசை சுடுறது அப்படி ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. அதாவது மேடம், போலியா இல்ல, மக்கள் எதிர்பார்க்கறது போலியான அரசியல்வாதியா அரிநாடார பார்க்க கூடாது. அரிநாடார்கிட்ட இருந்தா கிலோ கணக்கில் நகையை அணியவும் செய்வாரு, அவர்கிட்ட இல்லைனாலும் இந்த மாதிரி நார்மலாவும் இருப்பாரு. என்னதான் பல கோடி ரூபாய் நகைகள் அணிந்திருந்தாலும் கூட சரளமாக சாதாரணமாக ஏழை எளியோர்கள்ட்டையும் பழகுவாருங்கிறது எல்லா தொகுதிகளில் இருக்கக்கூடிய எங்க சமுதாய மக்களுக்கு தெரியுங்க. நான் எந்த வேறுபாடு, பணம் இருக்கிறவங்க ஏழை அந்த மாதிரி எல்லாம் நான் பாகுபாடு பார்க்கக்கூடிய ஆள் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. அதனால அது எனக்கு பெரிய விஷயமாவும் கிடையாது. பாஷா இருந்தாலும் சரிதான், இல்லைனாலும் சரிதான், அரிநாடார் யாரு, அரிநாடார் என்ன பண்ணுவாரு, அரி சொன்னதை செய்வாரா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. நானே கேட்கணும்னு இருந்தேன், நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. ஜுவல்ஸ் எல்லாம் எங்கே சார்? அது இல்லாம வெறும் அப்படியே இதுவா இருக்கீங்க, பாஷா இருப்பீங்க எப்பவுமே, இப்ப இல்லையே, எங்க என்னாச்சு? இல்ல, அது நீதிமன்ற வழக்குல இருக்கு. அது நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கிறோம். வரக்கூடிய 31ஆம் தேதி வழக்கு வருது. பெரும்பாலும் அதை திருப்பி கிடைச்சிரும். திருப்பியே வழக்குல அது கிடைக்கலனால் கூட அரிநாடார் கூடிய விரைவில் அந்த தங்க ஆபரணங்களால கண்டிப்பா கூடிய விரைவில் ஜொலிப்பாருங்கிறதையும் இந்த நேரத்துல கூறிக்கொள்றேன். அது இல்லாம இருக்கிறது உங்களுக்கு எதுவும் பெரிய லாஸ் மாதிரி இருக்கா இல்ல எப்படி? ஏன்னா எப்பவுமே அதோட தான் பார்க்க முடியும், உங்களை ஜுவல்ஸோட தான் பார்க்க முடியும். இல்ல, போகக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே அதுதான் உங்களுடைய அடையாளம், நீங்க அதை கூடிய சீக்கிரத்துல போடுங்க, கூடிய சீக்கிரத்துல போடுங்கன்னாச்சு அப்படின்னு தான் எல்லா சமூகத்தாலும் சொல்றாங்க. அது எனக்கே தெரியுது. பட் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால அதை இந்த நேரத்துல நான் கொஞ்சம் தவிர்க்கிறேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகே சார், குமுதம்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வேற ஒரு நேர்காணல்ல சந்திக்கலாம் சார். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றிங்க.